ஆகவே கண்களை மூடலாம். இது ஒரு முக்கியமான ஒரு நேரம். நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி நீர் வாழ்க நீர் வாழ்க என்று சொல்லி எல்லாரும் அவரை வாழ்த்தி சற்று நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாமே. எல்லாரும் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். எல்லாரும் வாய்த்திருந்து சத்தம் உயர்த்துங்க. சத்தம் உயர்த்தி ஆண்டவரே நன்றி சொல்லுங்க. பார்க்கலாம், நீ நல்லவர், நீ வல்லவர், நீ உயர்ந்தவர், நீ போதுமானவர். எங்க வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாய் இருந்திருக்கிறீர். கடந்த 11 மாதங்கள் எங்களை கிருபையாய் பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வந்தீரே. உடைய அன்புக்காக, உடைய இரக்கத்திற்காக, உடைய தயவுக்காக நல்ல வாய் திறந்து சத்தம் உயர்த்தி சொல்லுங்க. பார்க்கலாம், நீ நல்லவர் அப்பா, என்னை நேசரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில உதவி செய்து நடத்துவீரே. என் ரோயி, என்னை காண்கிறவராய் இருந்தீரே. ஏகோவா ராப்பா, எனக்கு சுகந்தத்தை நடத்தினீரே. உம்மை ஆராதிக்கிறோம் சொல்லி வாழ்த்துகிறேன். சத்தம் உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை அவனை பிழைக்க வைக்கும் என்று நமக்கு பைபிள் சொல்லுகிறது. நீ பெருக நாங்கள் செய்து நல்லாமையானவர் தொடர்ந்து எங்களை சுமையான வழியில நடந்த எங்கள் நாவி ஆத்துமா சரீரங்களை ஒப்புக் கொடுக்கும். தாசனை மறைத்து வெளிப்படும். நீ பேசும், நாங்கள் கற்படும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே 11 மாதங்களை கடந்து 12ஆம் மாதத்தின் இந்த முதல் ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிறதாகிய
உங்கள் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களை வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கொடிய நாட்கள், கொடூரமான தினங்கள், பயங்கரமான சூழ்நிலைகள் என்னவாய் முடியுமோ என்று சொல்லி கலங்கி இருந்த நாட்கள் 11 மாதங்கள் முடிச்சு. இந்த 12ஆம் மாதம் எனக்கு எப்படி இருக்கும், என் குடும்பத்திற்கு இந்த மாதம் எப்படி இருக்கும், பழையது போலவே நாட்களை நான் சந்திக்க வேண்டி இருக்குமா, கொள்ளை நோயின் மத்தியிலே ஊட கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்குமா, எப்படியாய் இந்த 12ஆம் மாதம் முடியுமோ என்று சொல்லி காத்து கிடக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த மாதத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தம் எடுத்து யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 29:14 இல்ல. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க பார்க்கலாம். இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். இந்த மாதம் 11 மாதங்களை பயங்கரமான சூழ்நிலைகள் மத்தியிலே கழித்து வந்த நமக்கு இந்த 12ஆவது மாதத்திலே கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணிருக்கிறார். ஒரு அதிசயத்தை உங்கள் நடுவிலே நான் நடப்பேன் என்று. நல்லா கையை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரிக்க பார்க்கலாம். ஒரு அதிசயம், ஒரு அற்புதம். அதிசயம் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு உலகத்துல தாஜ்மஹால் ஒரு அதிசயம் அப்படிம்பாங்க. ஆனா என்னை பொறுத்தவரை அது ஒரு அதிசயம் அல்ல. ஏன் அப்படின்னா அதையும் ஒரு மனுஷன் கட்டி இருக்கிறான். ஆக அதிசயம் என்பது எந்த ஒரு மனுஷனாலும் முடியாத ஒரு காரியம், எவனாலும் முடியாத ஒரு காரியம், என்ன சிரமப்பட்டாலும் முடியாத ஒரு காரியம், எவனுடைய புத்திக்கும் எட்டாத ஒரு காரியம். இதை யாராலும் செய்ய முடியாது. உலகத்தின் எந்த சக்தியாலும் செய்ய முடியாது. எப்பேற்பட்ட கொம்பனாலும் இதை செய்ய முடியாது. அதுதான் அதிசயமான ஒரு காரியம். பாரு, கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட எவனாலும் செய்ய முடியாத, எந்த கொம்பனாலும் செய்து முடிக்க முடியாத ஒரு பெரிய அதிசயத்தை காட் ஃபர்ஸ்ட் திருச்சபையே உங்கள் மத்தியிலே நான் செய்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். கையை தட்டுக்கு பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த அதிசயம் செய்யணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். எத்தனையோ நாட்களாக, எத்தனையோ மாதங்களாக, எத்தனையோ வருஷங்களாக என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அதிசயம் நடைபெறாதா, ஒரு அற்புதம் நடைபெறாதா அப்படின்னு சொல்லி ஏங்கி கிடந்த நாட்கள் உண்டு. நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேனே, நான் இவ்வளவு வேதனைப்படுகிறேனே, என் வாழ்க்கையில இன்னும் ஒரு முன்னேற்றம் இல்லையே, கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்லையே, என் நிலை மாற்றப்படலையே, என் சூழ்நிலைகள் எல்லாம் அப்படித்தானே இருக்குது என்று எனக்கு ஒரு விடிவு காலம் வரும், என்று எனக்கு ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாம் காத்து கிடந்த நாட்கள் எல்லாம் உண்டு. இன்னும் காத்திருக்கிற நாட்கள் எல்லாம் உண்டு. இந்த வேதத்திலே ஒரு அதிசயம் கர்த்தர் செய்திருக்கிறார். அதுதான் கர்த்தராகிய தேவன் மனிதனாக பூமியிலே அவதரித்து வந்த பொழுது
அவர் வாழ்ந்த அந்த 3.5 ஆண்டுகள் ஊழிய நாட்களிலே அவர் செய்த முதலாவது அற்புதம் நாம் வாசிக்க கேட்டதாகிய கானாவூர் கல்யாணத்தின் அதிசயம். வெறும் பச்சை தண்ணி, அந்த தண்ணி ஒரு திராட்சை பழ ரசமாக மாறுகிறது. நிறமற்ற ஒரு தண்ணி ஒரு நிறம் பெறுகிறது. சுவையற்ற ஒரு தண்ணி சுவையடைகிறது. மனம் வீசாத ஒரு தண்ணீர் மனம் வீசுகிறது. அந்த இடத்துல திராட்சை பழம் இல்ல, அந்த இடத்துல இனிப்பு செருக்கிறதற்கு எந்த ஒரு பொருளும் அல்ல, அந்த இடத்துல வாசனை திரவியங்கள் சேர்த்துவதற்கு எந்த ஒரு வாசனை பொருட்களும் இல்ல, அந்த இடத்துல அதனுடைய நிறத்தை மாற்றுவதற்கு எதுவுமே இல்ல. ஒரு தண்ணீர் ஒரு திராட்சைப்பழ ரசமாக மாறுகிறது. இந்த ஒரு காரியத்தை இன்று தேவ சமூகத்தில் நின்று சவால் விடுகிறேன். உலகத்தில் எந்த ஒரு மனுஷனாலும் செய்து காண்பிக்க முடியுமா? நிச்சயமா சொல்றேன், ஒருவனாலும் முடியாது. தண்ணியை கொண்டாந்து ஒரு குடத்துல வச்சுட்டு இது திராட்சைப்பழ ரசமா மாத்தி தாடான்னு எவனை கட்டாலும் எவனாலும் செய்ய முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவரும் நம்முடைய ரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசு அவர் ஒண்ணுமே செய்யல, ஒரு பிரயாசமும் எடுக்கல. தண்ணியை நிரப்புனாரு, தண்ணியை நிரப்புனாங்க, கொண்டு போய் கொடுனாங்க, திராட்சை ரசமா மாறிடுச்சு. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், இப்படிப்பட்ட ஒரு அதிசயம், எவனாலும் செய்ய முடியாத ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதத்திலே செய்ய போகிறார். சரி, இந்த அற்புதம் நிறைவேறுகிறதற்கு அந்த இடத்துல காரணம் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? அங்க தலைமை சபைக்கு வந்தவங்க இருந்தா சொல்லாதீங்க, வேற யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்க இந்த கானாவூர் கல்யாணத்தை வச்சு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் அந்த இடத்துல நிறைவேறுகிறதற்கு என்ன காரணம்? குறைபட்டதான் காரணமா? வேற கீழ்ப்படிதல். யார் சொன்னது? செல்வராணிக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். எப்படி கீழ்ப்படியணும்னா எடுத்து வாசிங்க 5வது வசனத்துல, யோவான் 2:5. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி, அவ்வளவுதாங்க. இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செஞ்சிட்டா நீ எதிர்பார்க்கிற அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும். இன்னைக்கு மனுஷன் அதை தவிர மீதி எல்லாம் செய்யறான். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படுகிறத விட்டுட்டு அதற்கு மேல மனுஷன் எல்லா காரியங்களையும் செய்யறான். அவனுடைய ஞானத்தை பயன்படுத்திக்கிறான், அறிவை பயன்படுத்திக்கிறான், அவனுடைய படிப்பை பயன்படுத்திக்கிறான், அவனுடைய விவேகத்தை பயன்படுத்துகிறான், அவனுடைய சாமர்த்தியத்தை பயன்படுத்துகிறான். ஆனா கர்த்தர் என்ன சொன்னாரோ அத அவன் கீழ்ப்படுகிறது இல்லை, செய்யறது இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தர் செய்கிற காரியம் எல்லாம் அவனுக்கு கேவலமா இருக்கு. செய்ய சொன்ன காரியங்கள் எல்லாம் ஒரு மாதிரி இதெல்லாமா செஞ்சா கர்த்தர் கொடுத்துருவாரு. சாதாரணமா மனுஷன் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு, நாம கொஞ்சம் சாமர்த்தியமா நடந்துக்கணும். ஓ ஞானமும் ஓ அறிவும் ஓ புத்தியும் தேவ ஞானத்துக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உனக்கு செய்ய சொன்ன காரியங்கள் சாதாரணப்பட்ட காரியமாக இருக்கலாம், அவ்வளவுதான்.
ஆனா நீ அதை செஞ்சு பாரு, முடியாதவைகள் அந்த இடத்துல முடியும். மனுஷனுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் அந்த இடத்துல நிறைவேறும். ஒண்ணு இல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்ன அந்த 5ஆம் அதிகாரத்திலே சீமோன் அவனுடைய படகுல இயேசு கிறிஸ்து ஏறி பிரசங்கம் பண்ணிட்டு சீமோனை கூப்பிட்டு கொஞ்சம் ஆழத்துல தள்ளிட்டு போவான் பாரு. ஆழத்துல தள்ளிட்டு போவான். போன உடனே மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை இந்த இடத்துல போடுங்க பாரு. எடுத்து வாசிங்க 4ஆம் வசனம். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படிங்கிறார். அப்ப சீமோன் சொல்லுகிற காரியம் 5வது வசனத்துல, ஐயரே ராத்திரி முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டும் விடிய விடிய முயற்சி செஞ்சோம், தலைகீழா எல்லாம் எங்க சாமர்த்தியத்தெல்லாம் பயன்படுத்தியும் எங்க யுக்தியை பயன்படுத்தியும் ஞானத்தை பயன்படுத்தியும் ஒரு சின்ன மீன் கூட எங்களுக்கு கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன். நடந்தது என்ன? 6வது வசனத்துல, வலை கிழியத்தக்கதாக திரளான மீன்களை பிடிச்சாங்களாம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்குவாங்களாம். எந்த இடத்துல ராத்திரி முழுதும் ஒரு மீன் கூட கிடைக்கலையோ, எந்த இடத்துல முழுதும் பிரயாசப்பட்டும் அவங்களோட பிரயாசங்கள் எல்லாம் வீணா போச்சோ, எந்த இடத்துல ராத்திரி முழுக்க கஷ்டப்பட்டும் ஏமாந்து போனாங்களோ அல்லது தோற்று போனாங்களோ, அதே இடத்துல நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ காரியங்களை நடப்பி திரளான ஆசீர்வாதங்கள் உனக்கு வரும். மனுஷன் என்ன சொல்லுவா? இந்த இடத்துல ஒண்ணுமே இல்லைங்க, ராத்திரி முழுக்க பார்த்துட்டேன். ஆனா நீ கர்த்தர் சொன்னா அதை நீ செய்து பார். அப்படித்தான் இந்த இடத்துல கானாவூர் கல்யாணத்துல திராட்சை பழ ரசம் குறைவுன்னு உடனே கடையில போய் ஒரு 10 கிலோ திராட்சை பழம் வாங்கிட்டு வா, இல்லாட்டி 1 கிலோ திராட்சை பழம் கொண்டா. அங்கெல்லாம் இஸ்ரேல் நாட்டுல எல்லாம் ஒரு திராட்சை பழ கொலங்கிறது 2 பேர் சேர்ந்து ஒரு தடியில கட்டி முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் சுமந்துக்கிட்டு போவானா. அவ்வளோ பெரிய திராட்சை பழ கொலையா. போய் ஒரு 4 கொலை கொண்டாப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்லல. அதை போட்டு ஆலையில போட்டு ஆட்டுப்பா அப்படின்னு அதையும் சொல்லல. அத கசைக்கு பிழிஞ்சு சுத்தமா ரசம் எடுப்பான்னு சொல்லல. அதுல சக்கரை சீனி போடுப்பா அப்படின்னு சொல்லல. ஒண்ணுமே சொல்ல. அந்த 6 கல்ஜாடி இருக்கு பாரு, கால் கழுவுறதுக்கு அங்க வச்சிருக்குது, அதுல தண்ணி நிரப்புங்கப்பா. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். போய் தண்ணி நிரப்பினானுங்க. அதுல வேற ஒண்ணும் அல்ல, அல்ல மந்திரமும் போடல, சயின்ஸும் அப்படின்னு எந்த மந்திரமும் போடல. தண்ணிய நிரப்பின உடனே கொண்டு போய் பத்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுத்து, தண்ணி நிரம்பி இருக்குது, கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுக்குறானுங்க. அந்த வேலைக்கார பேர்களும் என்ன சாமி வெறும் தண்ணியை குடிக்கியே அப்படின்னு சொல்லி அவனுங்களும் கேட்கல. கொண்டு போய் பந்தி விசாரிப்பான கொடுத்துட்டா அவன் அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தரை திராட்சை பழ ரசமா மாத்திட்டாரு. கையை தட்டி கர்த்தரை சோத்திரிக்கு பார்க்கலாம். எப்படி மாத்தினாரா? கையை விட்டாரா, கலக்கினாரா, என்ன பண்ணாரு, எது பண்ண? ஒண்ணு தண்ணிய கொண்டு போய் கொடுனாரு. நாம செய்ய வேண்டிய காரியம், அவர் என்ன சொன்னாலும் அதற்கு நாம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா அது போதும். அதன்படி செஞ்சிட்டோம்னா அது போதும். இன்னைக்கு உலகத்திலேயே பாவம் எப்படி பிரவேசிச்சது அப்படின்னா, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்யாதனாலதான். பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்துல 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசிப்பீர்கள் என்று சொன்னா, ரோமர் 5:19,
ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவியலாக்கப்பட்டாங்களாம். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமை. உலகத்துல நுழைஞ்ச முது பாவம் கீழ்ப்படியாமை. கர்த்தர் என்ன சொன்னாரோ, தேவன் என்ன சொன்னாரோ அதான் அந்த உலகத்தை முத மனுஷன் செய்யல. ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி ஆதாம் அது நடுவுல வச்சு அவனுக்கு கர்த்தர் ஏவாளை உண்டாக்கி அவனுக்கு கொடுக்கிறதுக்கு முன்னாடி கட்டளை கொடுக்கிறாரு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனமும் வாசிங்க. தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனிகளை நீ புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். இதுதான் கர்த்தர் சொன்னார். அவர் என்ன சொன்னாரோ கரெக்டா, எதை வேண்டான்னு சொன்னாரோ அதை கரெக்டா போய் புசிக்கிறான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல ஏவாள் அந்த கனியை பறிச்சு அவ புசிச்சு தன்னுடைய புருஷனுக்கு கொடுத்தாள். அவனும், அந்த அவனும் அப்படிங்கறதுல அநேக அர்த்தங்கள் இருப்பார். ஏன்னா அவகிட்ட தான் தேவன் சொன்னாரு, நீ புசிக்கிறனால சாவடா அப்படின்னு சொல்லி. அவனுக்கு நல்லா தெரியும் புசிக்க கூடாதுன்னு சொல்லி. அவ பறிச்சு கொண்டாது இவங்கிட்ட கொடுக்கும் போது அவளை பார்த்தாட்டு பைத்தியக்காரி பண்ணிட்டு எப்படி அப்படின்னு சொல்லி 4 வார்த்தை அவளை கேட்கல. இதைத்தான் புசிக்க வேண்டாம்னு சொன்னாரே, ஏடி பறிச்சேன்னு கேட்கல. நீ வா கர்த்தர்கிட்ட போலாம் அப்படின்னு அவளை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தேவன்கிட்டையும் போற. அவ கொடுத்தாலாம், இவன் புசிச்சிட்டான், அவ்வளவுதான். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் சாகவே சாவாயின்னு சொன்ன அந்த வார்த்தைக்கு இவன் என்ன முடிவு பண்ணி இருக்கிறான்? நான் செத்தாலும் சரி நான் புசிப்பேன், அவ்வளவுதான். இன்று அநேகர் அப்படித்தான். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதை காட்டிலும் நான் செத்தாலும் சாவனே ஒழிய இந்த வார்த்தைகளுக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படிய மாட்டேன், இந்த வசனங்களுக்கு செவி கொடுக்கவே மாட்டேன். எத்தனையோ காரியங்களிலே தேவ வசனத்துக்கு நாம எதிர்த்து நிற்கிறோம். இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், இந்த வார்த்தைகளுக்கு எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு வேணாம். எது எது ஆசீர்வாதத்தை கொடுக்குதோ அந்த வார்த்தைகளுக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேரு தேவ வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. அன்னைக்கு அப்படிதான் நின்ன ஆதாம். கர்த்தர் அவனை தண்டித்து போட்டான். அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவனும் துரத்தப்பட்டான், ஏவாளும் துரத்தப்பட்டான். அநேக காரியங்களை கர்த்தர் அவங்க 2 பேத்துக்கு சொன்னாங்க. நீ பறிச்சு புசித்தபடினாலே நீ அதிக வருத்தத்தோட பிள்ளை பெறுவாய். அவளுக்கு, ஆதாமுக்கு, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே நீ வியர்வை சிந்த ரத்தம் சிந்த இந்த மண்ணில் உழைத்து நீ சம்பாதிச்சு நீ உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தை விட்டு விரட்டிட்டு மறுபடியும் உள்ள அந்த தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிடாதபடிக்கு கேருபீன்களை வைத்து காவலும் போட்டுட்டார். தேவன் அவனுக்கு தண்டனை மாதிரி கொடுத்திருக்கிறார். ஆக அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு நாம கீழ்ப்படியல அப்படின்னா ஒண்ணு நமக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் ஒண்ணு கொடுக்கிறாரு, இல்லாட்டி எதை நாம செய்யாம இருக்கிறோமோ அதை நம்மை வைத்தே அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனமா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கிறோம் அப்படின்னா, நம்மை கொண்டு தேவன் அநேக பலத்த காரியங்களை செய்யணுங்கிறது அவருடைய தீர்மானமா இருந்தா, நாம வேண்டாம்னு விட்ட காரியங்களை நம்மை கொண்டே அவர் செய்ய வைக்கிறார். பாருங்க, யோனாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா 1ஆம் அதிகாரம்
1, 2 அந்த 2 வசனங்களை நீங்க வாசிச்சு பாருங்க. உண்டாகி நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி. கர்த்தர் சொல்றார். அவரு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்களும் நானும் செய்யணும். இன்னைக்கு யோனாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் நீ பிரசங்கி. இந்த பையன் என்ன பண்ணிடுறான்? நினிவேக்கு போகாம இவர் எங்கிட்டு போயிடுறான்? தர்ஷீஸுக்கு போயிடுறான். கப்பல் ஏறிடுறான். தேவ சித்தம் அவன் நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணணும். ஏன் அப்படின்னா நினிவே நகரத்தாருடைய அந்த பட்டண வாசிகளுடைய பாவம் என்கிட்ட வந்துச்சு, எட்டினது. இவன் போய் அவங்களுக்கு விரோதமாய் பிரசங்கிக்கிட்ட பொழுது அவங்க எல்லாம் மனம் திரும்பணும், மனம் மாறணும், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளணும், பரிசுத்தவான்களா மாற்றப்படும் தேவ சித்தம் முடியாது அப்படின்ட்டு போயிட்டான். அருமையான தேவ ஜனமே, அவன் முடியாதுன்னு விட்டுட்டு போன அந்த காரியத்தை கர்த்தர் எப்படி வேண்டுமானாலும் அவனை கொண்டே அவர் செய்வார் பாருங்க. அவன் இனம் கண்டு கொள்ளப்பட்டு கப்பலிலிருந்து தூக்கி கடலிலே எறியப்பட்டு, வேதம் சொல்லுது அந்த இடத்துல கர்த்தர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் பாருங்க. அது அவனை முழுங்கி 3 நாள் மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து, அதுக்குள்ள இருந்து அவன் மனம் திரும்பி மனம் கசந்து அழுது தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு கொண்டு போய் நினிவே பட்டணத்துக்கு பக்கத்துல 3 நாள் பயண தூரத்துல கொண்டு போய் அந்த மீனு கொண்டு போய் அவனை கை கிடிச்சு, அப்ப எந்திரிச்சு போய் அந்த நினிவே அவன் என்ன பண்ணிடுறான்? அதற்கு விரோதமாய் பிரசங்கிக்கிறான். ஆக தேவன் செய்ய நினைக்கிற எந்த ஒரு காரியமும் நிச்சயமாய் தடைபடவே படாது. என்னதான் எதிர்த்து நின்றாலும் சரி, கர்த்தர் உன்னை கொண்டு அந்த காரியத்தை அவர் செய்து முடிப்பார். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே, அவருடைய வருகை நாள் சமீபித்திருக்கிற இந்த நாட்களிலே அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நடந்துடுவோம். அவருடைய ராஜ்யத்திலே நாம் காணப்படும். இந்த வேதம் முழுவதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வசனத்துல இந்த புஸ்தகம் முழுவதும் அடங்குது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே இந்த நாட்களிலே தான் மறுரூபமாகி தான் யார் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக அந்த மலையிலே தன்னுடைய சீஷர்களை கூட்டிட்டு, அதுல பிரதானமான சீஷர்களை கூட்டிக் கொண்டு மலையில் மேலே ஏறி அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானாராம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 17ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கின்ற பொழுது, மத்தேயு 17:5, போதும். இயேசு மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய முகம் பிரகாசிக்கின்ற பொழுது, அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் வெண்மையாய் காணப்படுகின்ற பொழுது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சான், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு முடிஞ்சு போச்சு, செவி கொடுங்கள். அப்ப அவரு என்ன சொல்றாரோ, அந்த வேத புஸ்தகத்துல என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிற்கும் செவி கொடுத்துட்டா, கீழ்ப்படிஞ்சிட்டா, அப்படியே செஞ்சிட்டா அது போதும், பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போய் சேர்ந்துடலாம். இது ஏன் இப்படி இருக்குது, இது ஏன் இப்படி சொன்னாரு, இது நம்மளால முடியாது உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. ஒண்ணு உனக்கு ஒரு தண்டனை வரும், இல்ல உன்னை எப்படியாலும் கர்த்தர் மாத்தி செய்ய வச்சிருவார். இப்ப நமக்கு மாதிரி இந்த பூலோகத்துல இயேசு கிறிஸ்து மாத்திரம் தாங்க. 1 பேதுரு 2:20 நாம் பின்பற்றி வரும்படிக்கு அவர் நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். அந்த இயேசு கிறிஸ்து என்ன மாதிரியை வச்சுட்டு போனார் அப்படின்னா, பிலிப்பியருக்கு பவுல் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 3 வசனங்களை வாசிக்க பார்க்கலாம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும்
தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தேவனுடைய ரூபம், தேவனோடு கூட சமமாய் இருக்கிறவர். அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடிக்கு அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரிந்தும், அதாவது சிலுவையின் மரண பரிந்தும் கீழ்ப்படிந்தவராய், பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்தவராய் நம்மை தாழ்த்தி அவர் வாழ்ந்து காண்பித்தார். தேவனுக்கு சமமாய் இருக்கிற தேவாதி தேவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர் நடந்திருக்கிறார். அப்ப நாம நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு நாமும் கீழ்ப்படிந்து நடக்கணும். அருமையான தேவ ஜனங்களே, அப்ப தேவனுக்கு செவி கொடுக்கிறதை காட்டிலும் நமக்கு வேறு மேன்மையான காரியம் ஒன்று கூட இல்லை பாருங்க. கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆக இன்றைய நாளிலே நாம் ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து வந்து நிற்கிறோம். உங்கள் நடுவிலே ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அந்த ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னா அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிஞ்சிட்டா போதும், அதன்படி செஞ்சிட்டா போதும், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்திடுவார். நாம் எதிர்பார்க்கிற எல்லா அதிசயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஆக கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த கீழ்ப்படிதலுக்கு நேராக நாம கடந்து செல்வோம். நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு செய்வேன் என்று சொன்ன அந்த அதிசயங்களை செய்யத்தக்கதாக நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அவர் வழிகளில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தர் சொன்னார் அவருக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லி, வேதமும் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு சொல்லுகிற எல்லா காரியங்களின்படி அப்படியே கீழ்ப்படிவோம். சந்தேகப்படாமல் கீழ்ப்படிவோம். பெருத்த ஆசீர்வாதங்களை பெறுவோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த இறுதி ஜெபத்தை பாஸ்டர் ஆசிர் சாம்பேல் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இந்த நாள் எங்களோடு கூட பேசியிருக்கிறீங்க. இந்த புதிய மாதத்துல, டிசம்பர் மாதத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்து எங்கள் நடுவிலே அற்புதமும் ஆச்சரியமான காரியங்களை செய்வேன்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிற தயவிற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த அற்புதமும் ஆச்சரியமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்யப்படுவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் செய்ய வேண்டும் என்றால் உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் என்ன செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லித் தரீங்களோ அதை அப்படியே எங்கள் வாழ்க்கையில செய்ய கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்துல எந்த மனுஷனுடைய வார்த்தையை காட்டிலும் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொட, உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் செவி கொடுக்க தேவரீர் எங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களை நாங்கள் செய்து முடிக்கிறவர்களாய் வாழ்ந்து உம்முடைய கிரியாகிய இந்த அற்புதமும் ஆச்சரியமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கண்டு உமக்கு நன்றியுள்ளவர்களாய் வாழ கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் வசனத்தின்படி வாழத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தந்து நடத்துவீராக. விசேஷமாய் நாளின் ஆராதனைக்கு வந்த மக்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமார பரிசுத்தாவிய நாமத்தினால் ஆஸ்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆஸ்வாதம் தங்கியிருக்கட்டும், இன்னும் மேன்மைப்படுத்தும், இன்னும் உயர்த்தும். இந்த மாதம் முழுவதும் திருச்சபையில, ஊழியங்களில, விசுவாச மக்கள் மத்தியில, ஊழியர்கள் குடும்பத்துல, எல்லைகளில தேவ கிருபையும் பிரசனமும் கூட இருந்து நடத்தி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில செய்கிற கிரியைகளை நாங்கள் கண்டு உமக்கு நன்றியாய் வாழ கர்த்தர் கிருபை தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் அடுத்த வாரம் இதே இடத்துல வந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த கர்த்தர் கிருபை தந்து நடத்துவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் அன்பும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலமும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென்.